ராசி புதுசா அந்த ஆள் தட்டி சட்டையை கொடுத்துட்டு வந்திருக்க மாதிரி தைக்க சொல்லி ஒழுங்கா தப்பாடி. அதெல்லாம் நல்லா தப்பாரு பாட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நல்லா தான் தைச்சு கொடுப்பாரு. உன்னை நம்பி தான் கொடுத்துருக்கேன் சட்டை, வீணாகிலாம் போச்சு அப்புறம் இருக்கு உனக்கு. நீ தான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்து தைக்க ஒளி இருக்கிறாளுவோ நல்ல கடனை சொன்னேன், அதனால தான் தைக்கவே கொடுத்துருக்கேன். பாட்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. என்ன சார் வீட்டில் ஆளையே காணு? வீட்டில் ஆளே காணுண்டா நான் வாத்தியாரு, படிச்சு கொடுக்க ஸ்கூலுக்கு போகலாமா? வீட்டிலேயே உட்காந்துருப்பேன். அதானே நீ என்னடி இப்படி கேட்குற? நான் மறந்தே போயிட்டேன் வாத்தியாருங்கிறதையே. ரொம்ப நல்லதுங்க. அம்மா பாட்டி, உங்கள் பேத்தி அன்னைக்கு சமைச்சு கொடுத்ததை நீங்கள் கேட்கவே இல்லையே. ஏன் தம்பி உடம்புக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே? ஏன் பாட்டி நீங்க வேற, அதெல்லாம் ஒன்றும் ஆகல. உங்க பேத்தி எவ்வளோ அழகா சமைச்சிருந்துச்சு தெரியுமா? சார் பொய் சொல்றாங்க பாட்டி, பொய் சொல்றாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? உண்மையிலே தான் பாட்டி, சாப்பாடு பொரியல் கூட்டு எல்லாம் சூப்பர். எங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப ராசியை பாராட்டுச்சுவார். ராசிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க, நானே ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு பார்த்தேன். எங்க அம்மா ராசி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டுக்கு கையில தங்க வளைய பொண்ணு தங்க மோதிரம் பொண்ணுட்டாங்க. தங்க மோதிரமோ வளையெல்லாம் என்ன விலை வைக்கிறது தெரியுமா? வாங்கி போடுறாங்களாம். ஈஸியா சொல்லிட்டீங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி போடுறாண்டா, எவ்வளவு விலை வித்தாலும் என்ன, எவ்வளவு பணம் என்ன விலை வித்தாலும் வாங்கி கொடுப்போம். ஓ அப்படியா, சரி சரி. உண்மையிலேயே தம்பி சொல்றீங்க, நல்லா இருந்துச்சா சாப்பாடுலாம்? என்ன இப்படி சொல்றீங்க, நம்பிக்கை இல்லையா நான் சொல்றது? ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல்ல? அவன் சமைச்ச சாப்பாடு தான் நானும் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. நான் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் செய்யலேன்ட்டு தான் கொஞ்சம் தைரியமா இருந்தேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிறாளே ஒன்றும் செய்யாது அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இருந்தேன் தம்பி. தலைவி ரொம்ப திமுர்த்தான் உனக்கு. நானும் தான் சாப்பிட்டேன் உன்னோட, இப்படி சொல்ற? இல்லடி அது சமைச்சதை சொல்றேன்டி. சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சு பாட்டி. ஒண்ணுமே நீங்க ஏன் வேலை பார்த்து கஷ்டப்படுறீங்க? ராசியே வேலை பார்க்க சொல்லுங்க, ராசியே சமைக்க சொல்லுங்க, ராசியே எல்லா வேலையும் பார்க்க சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க பாட்டிட்ட. அது வயசான காலத்துல அது வேலை பார்த்துக்கிட்டு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுங்க. என்ன தம்பி சொல்றீங்க, அப்படியா சொல்றீங்க? சரி சரி, நானே உட்காந்துக்கிட்டு அவளை வேலை பார்க்க சொல்றேன், சமைக்க சொல்றேன். என்ன செய்யறான்னு பார்ப்போம். என்ன செய்வான்னு பார்த்தா ஏன் நான் சமைச்சு கொடுக்க மாட்டேனா? நேற்று சமைச்சு கொடுக்கலையா பாட்டி? அதெல்லாம் சமைச்சு கொடுக்கும். அது எப்பதான் கத்துக்கிறது? கத்துக்கிற மாதிரிலாம் சமைக்கல, பல நாள் கத்துக்கிட்டு சமைச்சவங்க மாதிரி தான் சமைச்சிச்சு. நீங்க கவலையே படாதீங்க, நீங்க உட்காந்துக்கிட்டு என்ன கறி என்ன குழம்புன்னு மட்டும் சொல்லுங்க, ராசி சமைச்சு கொடுக்கும். நானே இன்னொரு ட்ரிப் சமைச்சு ராசி கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். என்ன தம்பி சொல்றீங்க, உண்மையிலேவா? ஆமா பாட்டி. பாருடி தம்பியா ஆசைப்படுறதா உன்ன ட்ரிப் நீ சமைச்சு கொடுக்கணுமா? சமைச்சா போச்சு. என்ன ஈஸியா சொல்லிட்டு போச்சுங்களா ராசி? அதெல்லாம் சமைக்கும், நீங்க கவலையே படாதீங்க. சரி சரி தம்பி. போட்டு சோற பொங்க வேண்டியதான். இந்த ஆளு எங்க போனா கிழமை? எங்க போய் தொலைஞ்சானா தெரியல. இந்த காசுக்காக இவனை வச்சுக்கிட்டு ரொம்ப மாரடிக்காண்டு. வர கிழமை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு வேலையாச்சும் பார்த்து தொலையட்டும். மொத்தம் காய்கறி என்ன இருக்க சொல்லு. இவனுக்கு 3 வேலையை வடிச்சு கொட்டுறதுக்கு ஒரு வேலையை காய்கறி இருக்கிற வேலையாச்சும் பார்த்து தொலையட்டும். இந்த கிழமை என்ன சொல்ல போனா கிழமை? சாப்பிடுறது படுக்கிறது, சாப்பிடுறது படுத்து தூங்குறது, அந்த வேலை தானே செஞ்சுட்டு இருக்கான். திண்டுட்டு தூங்குறதுக்கு ஒரு வேலையாச்சும் பார்க்கத்தான் உருப்படியா? பரிமளம் பரிமளம், என்னம்மா செய்யுது? பார்த்து உக்காந்து வேலை பாருமா. நெருப்பு மேல பற்ற போது, புகை கண்ணுல பற்ற போது. என்ன ஒரு ஐஸ் வைக்கிறா கிழமை, என்ன ஒரு ஐஸ். நெருப்பு பற்றமா நெருப்பு. போதும் ஐஸ்லாம் போதும், ரொம்ப
கையெல்லாம் வலிக்குதம்மா உனக்கு? நான் நறுக்கி தரேன். காய்கறி தானே நறுக்கி தரேன். 10 நிமிஷம் நறுக்கி தந்துடுறேம்மா, நறுக்கி தந்துடுறேன். இதோ போறேன். இந்த ஆத்தாக்காரி அவ வாங்கின கடனுக்கு இந்த காவலை என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையே குட்டிச்சாலாக்கிட்டால பாவி. குட்டிச்சாலாக்கிட்டால இந்த பாவி இங்க வரட்டும். இங்க வரதே இல்லை அந்த பாவி. இந்த காவலுக்கு கண்ணம் தெரியல, காரம் கேட்கல, கண்ணை அழிஞ்சு போயிடுச்சு, காது சூடா போயிடுச்சு. இவனை தூக்கி என் தலையில கட்டினாலே பாவி பாவி. அவ கடன் வாங்கினதுக்கு சொத்து இருக்கு, பத்து இருக்கு, சொத்து இருக்கு, நகை இருக்கு, நீச்சி இருக்கு, ஊடு இருக்கு, வாசம் இருக்குன்னு என் தலையில கட்டி விட்டு கடைசியில அந்த கணவனுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு ஓட்ட வீடு, இந்த வீடு தான் இருக்கு. என்ன இருக்கு? இவனை தூக்கி பாவிய தலையில கட்டினாலே அந்த பாவி என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. இந்த கணவனோட எங்கேயாச்சும் வெளியே போனா வர எல்லாரும் கேக்குதுவா, இது யாரும் உங்க அப்பாவான்னு கேக்குதுவா. எனக்கு இவனை இழுத்துட்டு போறதுக்கு என்னதான் இருக்கு? இவனை இழுத்துட்டு நான் எப்படி போறது? அப்பன்னு சொல்றதா, புருஷன்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது? இந்த பாவியை என் தலையில கட்டினாலே, இந்த கணவனை கட்டினாலே நான் என்னத்த சொல்லுவேன்? எல்லாம் என் தலை